சாதாரண நடிகராக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை, யாரும் கவனிக்க போகிறதில்ல, 2 நாள் பேசுவாங்க, விடுவாங்க. ஆனால் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கோடிக்கணக்கான நீங்கள் ஒரு நல்ல நடிகராகவும் இல்லை, நடிக்க தெரியும்னு சொல்ல முடியாது. என்ன ரிஸ்க் எடுத்து என்ன நடிச்சிங்க சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு மறு வச்சுட்டு அது வேடமா மாறு வேடமா? சும்மா அவர் பண்ணதெல்லாம் ஆக்ஷன் படங்கள். ஆரம்பத்தில் பண்ண படங்கள்லாம் அந்த சோப்பு விளம்பர படங்கள், அதாவது இந்த படம் இது பண்ணுவாங்களே, ஏ கிளாஸ் படங்கள் எல்லாமே. அந்த முன்ன ராம் தேட்டர்லாம் போடுவாங்க ஏ கிளாஸ் படங்கள். அது எல்லாமே கடைசியில் வரும் ஒரு பிட்டு அப்படிம்பாங்களே, பிட்டுக்காக உட்காந்து பல பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் பண்ணார். அதாவது அவருடைய 2வது படம் வந்து விஜயகாந்த் நடித்து கொடுத்தார்ல, அந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பாருங்கள், நீங்கள் படத்தில் பாருங்கள், சீன் இருக்கும். டக்குன்னு ஒரு பெண்ணை எங்கே தொடக்கூடாதுன்னு தெரியும்ல உங்களுக்கு, அங்கே தொட்டா அந்த ஆஃப் ஆகிடும், அதோடு இவர் ஜெயிச்சிருவார். அப்படியே சீன் இருக்குது. சீன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவர் பாடின பாடல்கள்லாம் என்ன, ஐயையோ அலமேல் ஆவின் பசும்பால், அந்த சீன் வைக்கும்போது யார் ஆவின் பால் என்ன பால்னு வரும். இவர் சுவேதா, சுவாதி ஏறக்குறைய அதுவும் ஒரு இது ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் பாடல்களாகவே இருக்கும். சுக்கா ரொட்டி, அந்த ரொட்டி, அது இதுன்னு அந்த மாதிரி பாடல், உணவு சம்பந்தமான பாடல், உணர்வு சம்பந்தமாக ஜோக் சம்பந்தமான ஏத்தனமான பாடல்களை தான் இருக்கும் அவர் பாடியிருப்பார். ஏத்தனமான படங்கள்லாம் ஆரம்பத்தில் நடிச்சிட்டு இருந்தார். அதனால் குமுதத்தில் கூட அந்த உங்களுக்கு ரசிகன் படத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏத்தனமான சங்கீவு கூட நீங்கள் அந்த சீனு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏத்தனமாக இருக்கும் சீன். ஏறக்குறைய அந்த விஷ்ணு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் இவர் தான் நம்ம பேசிட்டு போனோம், அந்த அவருடைய அப்பா தான் இதை எடுத்தது, பாஸ்கர் சார் எடுத்தது. அப்போது வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஏத்தனமான விஷயங்கள் இவர் புகுத்திருப்பாங்க. இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி வந்தால் ஏ கிளாஸ், அந்த பிஎன்சி ஆடியன்ஸ் அது நமக்கு முக்கியம். ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் நமக்கு தேவையில்லை. படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும். ஆமாம், பிஎன்சி ஆடியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து கிளாமர் இருக்கணும். பிஎன்சி ஆடியன்ஸுக்கு அந்த விஷயத்துக்கான அதை வச்சு தான் அவர் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அவங்க அந்த பண்ணதெல்லாம் அந்த மாதிரி தான். அப்போ தான் அவங்களுக்கு குமுதத்தில் பார்த்து தான் அந்த படத்தில் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதெல்லாம் ஒரு காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டியிருக்குன்னு குமுதத்தில் விமர்சனம் எழுதினாங்க. அப்படி இந்த திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வரும்போது, ஆமாம், இந்த மாதிரி படங்கள் வரும்போது அப்படி எழுதினாங்க. ஓகே. அவர் வந்து இந்த காதலுக்கு, அதாவது அந்த பூவே உனக்காக பிறகுலாம் அவங்களுக்கு அவருடைய எல்லாமே மாறுது. அவருடைய நடிப்பு உட்பட எல்லாமே மாற்றப்படுகிறது. அதுக்கு முன்ன வரைக்கும் எல்லாமே அடல்ட்ஸ் ஒன்லி படங்களுடைய ஹீரோ மாதிரி தான் அவர் நடிச்சிட்டு இருந்தார். அந்த பிஎன்சிக்கான படங்கள்னு சொல்லிட்டு அது அந்த பேரில் அப்படி நடிச்சிட்டு இருந்தார். சின்ன பையனாக நடிச்சிருப்பார். விஜயகாந்தோடைய சின்ன பையனாக அதுலேயும் வந்து ஒருத்தைய தேடி போய் ஓடி போய் தாலி கட்டுற மாதிரிலாம் சீன் வச்சுருப்பாங்க. சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை வந்து தாலி கட்டுற மாதிரி, தாலி எடுத்து கட்டுற மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க சீன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து பூவே உனக்காகலேருந்து அவருடைய ட்ரெண்டு மாறுது. வேறு மாதிரி மாறி அவரை வேறு ஆட்கள் தான் அவரை உருவாக்குறாங்க வேறு மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் இதாக போச்சு. இவர் வந்து இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து அவருடைய அப்படி இருந்தவர். அவருடைய நடிப்புன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. எந்த படத்துலையும் இப்படி ரொம்ப நடித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. யதார்த்தமாக நடித்தார்னு சொல்ல முடியாது. காமெடி பண்ணியிருப்பார். ஏன்னா கவுண்டமணியுடைய ரசிகன் இவர். காமெடி நல்லா பண்ணியிருப்பார், அவ்வளோதான். மற்றபடி ஒரு நல்ல நடிகர், திறமையான நடிகர்லாம் சொல்ல முடியாது. நல்ல அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. நல்ல தலைவர்னு சொல்ல முடியாது. நல்ல தலைவர்னா ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கணும். நல்ல அரசியல்வாதின்னா நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். நல்லா பேசவும் தராது. நல்ல தலைவராக இல்லை. தலைவராக இருந்தால் நல்ல தற்குறிகளை தான் உருவாக்கிற தற்குறித்தனமானதான் பண்ணுறாங்க எல்லாருமே. இவர் ஏதாச்சும் இவரை பற்றி ஏதாச்சும் பேசிட்டா உடனே அவனை கண்ட மணிக்கு திட்டுறது, இது பண்ணுறது. அது என்ன ஒரு கூட்டத்தை வச்சு அந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் தலைவராக மாறும்போது அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் பண்ணோம். இவருடைய மனைவியே எத்தனை பேர் திட்டினாங்க தான். மனைவி, ஒரு தலைவருடைய மனைவி அவர் விவாகரத்து பண்ணுறாங்கன்னா அவர் ஏன் சொந்த பிரச்சனை ஏதோ பண்ணுறாங்க, சரி இதை வந்து அவங்க சொந்த பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் யாரும் நம்ம பேசக்கூடாது, இவங்களும் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள வந்து கண்டமணிக்கு திட்டினாங்க. மற்ற ஆட்கள்லாம் திட்டல. இவருடைய தலைவருடைய கட்சியை சேர்ந்தவங்கன்னா அசிங்கமாக திட்டினாங்க அவங்கள. இது வந்து என்ன, நீங்களே இது பண்ணியிருக்கணும். இப்படி பேசக்கூடாது, என் மனைவி ஆனாலும் அவங்க மனைவி அவங்க பேசக்கூடாது, அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். சொல்லவே இல்லையே இது வரைக்கும் சொல்லலை. அதுக்கு பிறகு இவங்க வந்து இதுக்கு சப்பை கட்டுறாங்க.
த்ரிஷா கூட வந்ததுக்கு ஒரு சப்பை கட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லியாக தானே வந்தாங்க, ஒரே கார்லேயே தானே வந்தாங்க, ஒவ்வொரு காரில் வந்தாங்க, ஒரு காரில் சேர்ந்து வந்துட்டாங்க. அதில் என்ன இருக்குது சினிமாவில் இதெல்லாம்? எங்களுடைய தலைவர் வந்து என்ன பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஆமாம், அதே தான். அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போது நீங்கள் வந்து சமூகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க, சொந்த பொண்டாட்டியே உங்களுக்கு ஒழுங்காக நீங்கள் வச்சுக்க தெரியல, சொந்த பொண்டாட்டிக்கு வந்து நீங்கள் அடிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, அவங்களுடைய பொருளாதார ரீதியாக இது பண்ணுறீங்க, இந்த மன ரீதியாக அவங்க பாதிப்பு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து அவங்களே நீங்கள் சொந்த மனைவியே நீங்கள் ஒழுங்காக பண்ணலையே, ஒரு நல்ல கணவனாக நீங்கள் நடத்துங்கலையே, நல்ல நடிகரும் இல்லை, நல்ல அரசியல் தலைவரும் இல்லை, நல்ல கணவனாகவும் இல்லையா, நீங்கள் நல்ல மனுஷனாகவும் இல்லைங்கிற மாதிரி இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே. இல்லை, இனிமேதாவது நீங்கள் வந்து அரசியலை கற்றுக்கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து எடுத்து ஒரு தலைவராக உயர்ந்து வரணும். அதற்கான எந்த முயற்சியும் அவர் செய்யல, பண்ணவே இல்லையே சார். அதாவது நீங்கள் சாதாரண ஒரு சில பேர் வந்து கற்றுக்குறாங்க சார். அதாவது நீங்கள் உதாரணம் எங்கேயும் போக வேண்டாம் சார். ரஜினி சார் வந்து சென்னைக்கு வரும்போது அவர் தமிழே தெரியாது சார். அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, நான் சென்னைக்கு வரும்போது, மெட்ராஸுக்கு நான் வரும்போது எனக்கு பாஷை இல்லை, தமிழ் தெரியாது, அப்புறம் வந்து எனக்கு முகம் இல்லை, முகம் அழகு இல்லை, பெருசாக நான் கருப்பேன், அழகு இல்லை. அதே மாதிரி சம்பளமும் கிடையாது. அந்த பெங்களூரில் இருக்கிறவங்க மாதத்துக்கு 400 ரூபா சம்பளம் இருந்தது, இங்கே வந்து அதுவும் கிடையாது. கடவுள் வந்து தமிழ் மக்கள் மூலமாக என்னை வாழ வச்சாரு அப்படின்பார். அப்படி சொன்ன தமிழே தெரியாத ரஜினி அவர் வந்து இவர்கிட்ட பாலச்சந்தர் சார்ட்ட நடித்து காட்டினதும் கன்னடத்தில் நடித்து காட்டினார். கன்னட பிரிவில் தான் நடிச்சிட்டு இருந்தார், கன்னடத்தில் தான் நடித்து காட்டினார், இது பண்ணார். ஆனால் இன்னைக்கு அவர் ரஜினி 2 மணி நேரம் பேசுகிறார் சார், ஜனங்கள் ரசிக்கிற மாதிரி பேசுகிறார் சார். கமலை விட நல்லா பேசுகிறாரு. கமல் தமிழ்நாட்டை சேர்ந்த கமலே வந்து பேசுறது அவர் திக்கி தின்னர், அவருடைய ஸ்டைலில், அவர் தனி ஸ்டைல், அது ஒரு இலக்கிய நயம், அது அவர் இலக்கிய நயம், அவர் பேசுறாரு, அதை வந்து நம்ம கிண்டல் பண்ணலாம், அது வேற பாணி. ஆனால் இவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக ஒரே மேடை இலக்கியம் இவருடைய தான் ஃபர்ஸ்ட் காலத்தில் வருது, முதல்ல அவருடைய பின்னாடி தான் வருது. ஆனால் வந்து இவர் பேசுறது அவ்வளோ கலோக்கியலாக பேசுறாரு, மக்களுக்கு சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறாரு. அதுதான் இது, அதான் ஒரு எம்ஜிஆருடைய இது அதுதானே. அவருடைய டைட்டில் பாருங்க, படங்களோட டைட்டில் ரொம்ப இதாக இருக்காது, ரொம்ப சாதாரணமாக நல்ல நேரம். அதை கேட்கும்போது உங்களுக்கும் நல்ல நேரம், எனக்கும் நல்ல நேரம். மாட்டுக்கார வேலன் அது இயல்பு. இந்த அதை வந்து அவன் சாதாரணமா பாலச்சந்தர் சார் அவருக்கு வந்து தெய்வத்தாய்க்கு வசனம் எழுதிட்டு வர்றாரு சார், மக்களுக்காக எழுதுங்க சார் அப்படின்றாரு. என்னுடைய ரசிகர்கள் எதை விரும்புவாங்க அதை எழுதுங்க, எளிமை விரும்புவாங்கன்னு சொல்றாரு. எளிமையாக விரும்புவாங்க, நீங்கள் எளிமையாக எழுதுங்க. அவன் சாதாரணம் புரியணும். அவருடைய எம்ஜிஆருடைய டைட்டிலில் பார்க்க, அதே மாதிரி அவர் நடிக்கும்போது அவருடைய படத்தோட அவருடைய ஹீரோவுடைய பேர் பார்த்தீங்கன்னா சந்திரன், ரவி, ஜோசப், அப்துல்லா, இதெல்லாம் ஈஸியாக வாயில் வரும். ஓகே ஓகே. நம்ம ரிக்ஷாக்காரர்கிட்ட கோழி கூயுமா, கோழி கூவுது அப்படின்றது கோழி கூயுதுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோழி அதாவது அந்த மாதிரி ஒரு எது சொன்னாலும் எளிமையாக இருக்கணும், அவருக்கு ஈஸியாக போய் புரியணும்பாங்க. அதை வந்து ரஜினி சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு பாஷையே தெரியாமல் தமிழ் வந்து இங்கே வந்து பேசுகிறாரு, கற்றுக்கிறாரு, கடகடான்னு பேசுகிறாரு. அது பார்த்தீங்கன்னா அது பல நடிகைகள் இந்த மாதிரி கற்றுக்குறாங்களே. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தன்னை வந்து நல்லா பேசுகிறாங்க, கற்றுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணீங்க? நீங்களும் கற்றுக்கணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். அரசியல் ஒன்றும் இன்றைக்கி வந்து அரசியல் பயிற்சி கொடுக்குறது ஆட்கள் இருக்காங்க சார். நீங்கள் எப்படி பேசணும், எப்படி நிற்கணும், தலைவர்கிட்ட பேசணும், எப்படி மக்கள்கிட்ட எப்படி பேசணும், இதுக்கெல்லாம் பயிற்சி தர்றாங்க. ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து அப்படி தான் என்கிட்ட வந்து விஜயகாந்த் சாருக்கு பண்ணணும், அவர் விஜயகாந்த் சாருக்கு நண்பர் தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னோடனே அவர் என்கிட்ட கேட்டார். நானும் விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னேன், கேப்டன் இந்த மாதிரி நமக்கு தான் அரசியல் தெரியுமே. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு வேளை அவர் கற்றுட்டு இருந்தார்னா ஒரு மக்கள் மத்தியில் பத்திரிகையாளர் மத்தியில் கத்துற மாதிரி வந்திருக்காரு. எப்படி பண்பா நிதானமா ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எப்படி பேசணும்? நான் அப்போவே சொல்லிட்டு இருப்பேன், கேப்டன் நீங்கள் சினிமா பத்திரிகைகள் நம்மக்கிட்ட எல்லாம் ஜாலியாக பேசுகிறீங்க, நாங்கள் உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கிண்டல் அடிக்கிறீங்க. ஆனால் அரசியல் பத்திரிகையாளர் கேட்கும்போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நிறைய படிங்க. படிக்கிற பழக்கம் டெய்லி நீங்கள் பேப்பர் படிச்சாகணும்ல. ஆமாம், மக்கள் பிரச்சனை தெரியும். நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க, டெய்லி பேப்பர் படிக்கணும். நியூஸ் பார்க்குறது வேறு சார், டெய்லி பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு வார்த்தைகள் வரும் சார். படிக்கும்போது தான் சார் உங்களுக்கு கிரியேட்டிவ் வரும். நீங்கள் காப்பி அடிக்கிறதுக்கு வேணால் இந்த சீன் இப்படி இந்த சீனை வச்சு காப்பி அடிச்சுக்கலாம். நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் வரும். பல பேப்பர்கள் படிக்கும்போது நியூஸில் அந்த நியூஸ் இந்த நியூஸ்
அப்போ கலைஞரே வந்து அவர் வந்து காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் வந்து 7 மணிக்குள்ளே எல்லாம் படிச்சுட்டு ஏதாச்சும் பேசணும் அந்த பத்திரிகை எடிட்டருக்கு வீட்டுக்கே ஃபோன் பண்ண, என்னையா இப்படி போயிட்டுருக்க, என்னையா அது அப்படி. அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ அந்த வயசில் 4 மணிக்கு எந்திரிச்சு பீச்சுக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு உட்காந்து எல்லா பேப்பரும் படிச்சுட்டு உங்களுக்கு அந்த நியூஸ் கொடுத்துட்டு, அதே சமயத்தில் முரசொலியில் வந்த கட்டுரை எழுதிட்டு கடிதம் எழுதிட்டு அந்த கடிதத்தை ப்ரூஃப் அவர் தான் பார்ப்பார். யார் அதை அடித்தது அப்படிம்பார். என்ன ஒழுங்கு அடியா அது பாரியா கரெக்ஷன் பாரியா அப்படின்னு கரெக்ஷன் பார்த்து அதுக்கு பிறகு தான் அதுக்கு இது வரும் அவருக்கு. போயிடும் எழுதி கொடுத்தது அவர்கிட்ட போயிடும். அந்த கடிதம் வந்து பார்த்துட்டு அதுக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சின்சியர் பாருங்க. 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆவாங்க, 8ஆம் கிளாஸ் தான் படித்தவர் அவர். அவர் வந்து அரசியலில் தன்னை உருவாக்கிட்டார்னா அதுதான் படிக்கிறது தான் சார். இப்போ பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு அது கண்ணதாசன் மீட்டிங் போக போகிறாருன்னா அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு பேசும்போது மீட்டிங்கில் பேசுவார். அப்போ வந்து நீங்கள் பேசுகிறதுக்கான ஒரு விஷயம் அன்றாட விஷயம் ஒன்று விலைவாசியை பற்றி அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும். அதான் எழுத்தாளர் சுஜா சொல்லுவார், கருமாதி காடு கூட விடாதீங்க, அதுவும் படிங்க, அதுலேயும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும். சரி, அதுலேயும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிம்பார். அதே மாதிரி நீங்கள் இந்த மணமகள் தேவைன்னு பாருங்க, அதை படிங்க, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதிகள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்படிம்பார். இத்தனை ஜாதி இருக்குது, இத்தனை இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல எப்படி பேசலாம் எளிமை வந்துடும். நீங்கள் இன்னும் படிக்கவே இல்லையே. அது ஒரு தலைவனுக்கு அழகு இந்த படிக்கிறது, ஒரு கரெக்டாக பேசுறது. நீங்கள் ஒரு 4 வார்த்தை பேசுகிறீங்க, எகிரி நிந்து அப்படி குரல் ஒசத்தி பேசுகிறீங்களே தவிர சினிமா டயலாக் ஒரு பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறீங்களே தவிர மக்களோடு நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி பேசணும் சார். அதாவது ஒரு முறை வந்து இந்த நேரு பூங்கான்னு நினைக்கிறேன், அதில் வந்து மீட்டிங் வந்துடுச்சு. அண்ணா பேச போகிறாருன்னு எக்கச்சக்க கூட்டம் வந்துடுச்சு. ராஜாஜி வந்துட்டார், மற்ற ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அண்ணா வரவே இல்லை. அண்ணா வருவார்னு சொல்லிட்டு அண்ணா வருவார் போகிறது கூட்டம் உட்காந்துருக்கு. ராஜாஜி என்ன சொல்கிறார், எந்திரிச்சு வந்து அண்ணா வரமாட்டா, அவள் வந்து பெரியாருடைய அண்ணா இறந்துட்டார், அதுக்கு போயிருக்கா அப்படின்னார். இவ்வளோதான் சொன்னது. கூட்டம் எந்திரிச்சு போயிடுச்சு. அப்படி கூட்டம் எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. நான் பேசுகிறேன்னு இவர் பேசி கேட்கலையே. அதாவது நீங்கள் அந்த ஒரு இவருடைய ஸ்லாங்கு, இவர் பேசுகிற விஷயம் வேறு. அண்ணாவை அவங்க எதுக்கு விரும்புகிறாங்கன்னா அண்ணாவுடைய பேச்சை விரும்புகிறாங்க. அண்ணா வந்து பேசினா கேட்போம் வந்து உட்காந்துருக்காங்க மணிக்கணக்கா. ஆனால் இவர் வந்து சொன்ன உடனே எந்திரிச்சு எல்லோரும் போயிட்டாங்க. ராஜாஜி இருக்கார், அவர் பேச்சு கேட்கலான்னு யாரும் இல்லை. அதாவது நம்ம அவரை குறைச்சி மதப்பி இல்லை சொல்கிறேன், மக்களுடைய மென்டாலிட்டி சொல்கிறேன். புரியுது. சில நேரங்களில் ராத்திரியெல்லாம் காத்திருப்பாங்க. நேரமோ பத்திரை, உங்களுக்கோ நித்திரை, மறக்காமல் போடுங்கள் உதயசூரியன் மீது முத்திரை. இது என்ன சார்? அதான் இது பேசும்போதே அவனுக்கு ஒரு இது வந்துடுது இல்லை சார், அவன் மனசில் பதிவாது இல்லை சார். மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, உங்களுக்கோ நித்திரை, மறக்காமல் போடுங்கள் உதயசூரியன் மீது முத்திரை. இப்போ விசில் பறக்கும் சார், அவ்வளோதான். விசில் பறந்த எல்லாம் தூங்கிட்டு இருந்தவன எந்திரிச்சு உட்காந்து கடகடா. இதுதான் அதாவது ஒரு வார்த்தை ஏதோ நீங்கள் பயன்படுத்தி ஒன்று நீங்கள் எந்த வார்த்தையிலையும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கலைஞருடைய பாணி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டி நகரில் ஒரு இடத்துல பேசுகிறாருன்னா அந்த இடத்துல அந்த வட்ட செயலாளர், நகர செயலாளர் எல்லோரையும் சொல்லுவார், எல்லோருடைய பேரும் சொல்வார். அப்போ எல்லாமே இல்லை அது மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதுதான் பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் இது என்னென்னா இது ஒரு இது சார், சைக்காலஜிக் சார். நீங்கள் ஒரு சில பேர் பார்க்கும்போது நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடும்போது சந்தோஷப்படும். எப்படி இருக்கையா அப்படின்னா அது வேற. தலைவர் கூட இவர் நெருக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வரும். தலைவர் நம்மளை மறக்கலையா, நம்ம பேர் தலைவர், என் பேரை தலைவர் சொல்லிட்டார்ல அப்படி. இதுதான் சார் இந்த ஒரு சைக்காலஜிக்கு. அதுதான் ஒரு மனசு ஜெயிக்கிறது தானே. தலைவர் சொல்லிட்டாரியாங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் எங்கேயும் பேசவே இல்லை, இது வரைக்கும் பேசவே இல்லை. அது இப்படி பேசணும்னு முயற்சியும் பண்ணல. அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும். ஒரு முறை பேசும்போது இப்படி பேசுவோம், ரெண்டாவது பேசும்போது இன்னும் கொஞ்சம் டெவலப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வெவ்வேறு வகையில் போகணும். ஆமாம், அந்த விஷயங்கள் எதுவுமே விஜயனுடைய அடுத்த சீன் அடுத்த பஞ்சு டைலாக் சொல்லுப்பா, அடுத்த சீன் பஞ்சு டைலாக் தான். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி தான் இருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய வெறும் பஞ்சு டைலாக்கே வச்சிங்கன்னா படம் ஓடுமா?
ஓடுமா சொல்லுவாங்க? ஓடாது. படத்தில் ஒரு கதை இருக்கணும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும், அம்மா அப்பா சென்டிமெண்ட்டோ ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கணும், ஒரு கதை இருக்கணும், லவ் இருக்கணும், இதெல்லாம் இருந்து போயிட்டு இடையில ஒரு ட்விஸ்ட் வரும், அந்த நேரத்தில் ஒரு பஞ்சு டைலாக் வரும், அவ்வளோதான். பஞ்சு டைலாக்கே பேசிட்டு இருந்தால் வெறுத்து போயிடும் மக்களுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது மாதிரி புரியாத. ஆமாம். இப்போ பாருங்கள், நாட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, இது சரியில்லை, இதை வந்து மாற்றணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கோம், மாற்ற மாட்டேங்கிறாங்க, இந்த விலைவாசி ஏறி போச்சு பாருங்கள், இப்படி பேச ஆரம்பிச்சுன்னா மக்களோடு நீங்கள் ஒன்றி போயிடுறீங்க. அதெல்லாம் பேசாமலே நீங்கள் வந்து யாருக்கும் நீங்கள் வந்து தீய சக்தி தூய சக்தி அதுன்னு அது என்ன புரிய போகுது அவங்களுக்கு? சினிமா பாணியில தான் இன்னும் அவர் இருக்கார் அப்படிங்கிறது தான். இன்னும் சினிமா ஹீரோவாக தான் இருக்கார், ஒரு அரசியல் தலைவராக அரசியல் தலைவராக பரிணமிக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.